Hello friends, welcome to Join Hands JAIB. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் மெயின்டெனன்ஸ் ஆஃப் கேஷ் புக், சப்சிடரி புக்ஸ் அண்ட் லெட்ஜர். நம்ம ஏற்கனவே அக்கௌண்டிங்னா என்ன, அதோட பிரின்சிபல்ஸ் என்ன, அக்கௌண்டிங்கை எப்படி ரெக்கார்ட் பண்ணுவோம், அதுக்கு என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் ஒரு ஆர்கனைசேஷன் அவங்களோட பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸை எப்படி ரெக்கார்ட் பண்ணுவாங்க, என்னென்ன புக்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அக்கௌண்டிங் ப்ராசஸில் ஃபர்ஸ்ட் ஒன் ரெக்கார்டிங். நம்ம பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸை ஃபஸ்ட்டு ஒரு புக்கில் ரெக்கார்ட் பண்ணுவோம். டே டு டே டிரான்சாக்ஷன்ஸ் என்ன நடந்தாலும் க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் சிஸ்டமேட்டிக்காக ரெக்கார்ட் பண்ணுவோம். இந்த புக்கோட பேர் தான் ஜேர்னல். க்ரோனாலஜிக்கல்ங்கிறது டேட் வைஸ் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஜேர்னலை பொறுத்த வரைக்கும் ஒரு டேட்டில் என்னெல்லாம் டிரான்சாக்ஷன் நடக்குதோ, அது கேஷ் டிரான்சாக்ஷனாக இருந்தாலும் சரி, பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷனாக இருந்தாலும் சரி, இல்லை சேல்ஸ் டிரான்சாக்ஷனாக இருந்தாலும் சரி, எல்லா டிரான்சாக்ஷனையும் ஒட்டு மொத்தமாக ஒரே லெட்ஜரில் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். அதுக்கப்புறமா அதில் இருக்க ஒரு ஹெட்டையும் ஒரு இப்போ கேஷ்னா கேஷுக்குன்னு தனியாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதுக்கு தனியாக ஒரு புக்கு மெயின்டைன் பண்ணுவோம். பர்ச்சேஸ்க்குன்னு தனியாக மெயின்டைன் பண்ணுவோம். சேல்ஸ்க்குன்னு தனியாக மெயின்டைன் பண்ணுவோம். இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ என் கையில் எவ்வளோ கேஷ் இருக்குது அப்படிங்கிறது கேஷ் புக்கில் போய் பார்க்கும்போது நம்மளுக்கு இப்போ நம்ம கையில் இருக்க அவுட்ஸ்டாண்டிங் கரெக்டாக தெரியும். அதே ஜேர்னலில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும். அதில் நம்மளுக்கு இப்போ நம்ம கையில் எவ்வளோ இருக்குங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அதை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஜேர்னல்லேருந்து லெட்ஜர்ஸ் போஸ்டிங் பண்ணுறோம். இதெல்லாம் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜேர்னல்ங்கிறது ஒரு புக்குன்னு சொல்லியிருந்தேன். அதில் போடுற என்ட்ரியை ப்ரைம் என்ட்ரி இல்லைன்னா ஒரிஜினல் என்ட்ரின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்மளோட பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு எதில் ரெக்கார்ட் பண்ணுவோம்னா ஜேர்னலில் தான் ரெக்கார்ட் பண்ணுவோம். இதில் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு என்ன கேட்டகரியில் ரெக்கார்ட் பண்ணுவோம்னா, ஒன்று அது பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனாக இருக்கணும், இல்லைன்னா மானிட்டரி டிரான்சாக்ஷன், அதாவது மணி டிரான்சாக்ஷனாக இருக்கணும். இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம அந்த டிரான்சாக்ஷனை நம்ம பிஸ்னஸில் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 2 எம்ப்ளாயை இன்னைக்கு நம்மளோட பிஸ்னஸில் சேர்க்குறோம் அப்படின்னா அது ரெக்கார்ட் பண்ணுவோமான்னா கிடையாது. ஏன்னா பிஸ்னஸோட டிரான்சாக்ஷன் தான், 2 பேரும் நம்ம பிஸ்னஸில் வேலைக்கு சேர்க்குறோம். ஆனால் இது மானிட்டரி கிடையாது. இதில் மணியை பற்றி எங்கேயுமே பேசலை. அதனால நம்ம அந்த டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். இதுவே நம்ம சேலரி பே பண்ணுறோம் அப்படின்னா இது பிஸ்னஸ் சம்மந்தமாக இருக்குது, அதே சமயம் மானிட்டரியும் வருது, அதாவது மணி சம்மந்தமாக வருது. அப்போ இந்த டிரான்சாக்ஷனை நம்ம கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ணுவோம். இந்த மாதிரியான பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸை ஒரு சீக்வன்ஸாக ரெக்கார்ட் பண்ணுறது தான் ஜேர்னல். ஜேர்னல் என்ட்ரி அப்படிங்கிறது என்னன்னா, ஜேர்னல் என்ட்ரியை ஒரு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனுக்கு அந்த ஆர்கனைசேஷனோட அக்கௌண்டிங் சிஸ்டமில் ரெக்கார்ட் பண்ணுறது தான் ஜேர்னல் என்ட்ரி. ஜேர்னல் என்ட்ரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இதில் பார்க்கலாம். இது ஒரு எக்ஸாம்பிள். இதில் மேண்டேட்ரியாக டேட் இருக்க போது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் பர்டிகுலர்ஸ், அதாவது எந்த அக்கௌண்ட் டெபிட் பண்ணணும், எந்த அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் இருக்கும். அதுக்கடுத்து லெட்ஜர் ஃபோலியோ. நான் சொன்ன ஏற்கனவே நம்ம ஜேர்னலில் எல்லாமே என்ட்ரி பண்ணுறோம். அதுலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அந்த அக்கௌண்ட்டில் தனித்தனியாக எழுதுவோம் அப்படின்னு. இதுதான் நம்ம லெட்ஜர்னு சொல்லுவோம். இந்த லெட்ஜர், அதாவது ஒரு என்ட்ரி இருக்குன்னா இந்த என்ட்ரி எந்த லெட்ஜரில் போய் உட்காந்துருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த லெட்ஜர் ஃபோலியோ போடுவோம். ஜேர்னல்ங்கிறது ஒரு டபுள் என்ட்ரி சிஸ்டம். எவ்ரி டெபிட் ஹேஸ் அ கரஸ்பாண்டிங் கிரெடிட். ஒரு அக்கௌண்ட்டுக்கும் ஒரு டெபிட் இருக்க போது, ஒரு கிரெடிட் இருக்க போது, அந்த அமௌண்ட் எப்பயுமே கரெக்டாக டேலி ஆகும். ஏன்னா ஈக்குவலான அமௌண்ட் தான் வரும். இந்த மாதிரி தான் நம்மளோட ஒரு ஜேர்னல் என்ட்ரியும் இருக்க போது. ஜேர்னல் என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 2 விதமான ஜேர்னல் என்ட்ரி இருக்கு. ஒன்று சிம்பிள் ஜேர்னல் என்ட்ரி. இதில் 2 அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகும். ஒரு அக்கௌண்ட் டெபிட், இன்னொரு அக்கௌண்ட் கிரெடிட். இதோட அமௌண்ட் ஈக்குவலாக இருக்கும். இதுதான் சிம்பிள் ஜேர்னல் என்ட்ரி. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அஸ் யூஷுவல் டேட் இருக்க போது, அக்கௌண்ட் நேம் இருக்க போது, ஒரு டெபிட் ஒரு கிரெடிட் இருக்க போது. எப்பவுமே மேலே வர அக்கௌண்ட் டெபிட், டூ அக்கௌண்ட்னு வர்றது கிரெடிட். ஒரு டெபிட் ஒரு கிரெடிட் எப்பவுமே இது ஈக்குவலாக இருக்கும். இதுதான் சிம்பிள் ஜேர்னல் என்ட்ரிக்கான எக்ஸாம்பிள். அடுத்தது காம்பவுண்ட் ஜேர்னல் என்ட்ரி. காம்பவுண்ட் ஜேர்னல் என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மோர் தென் 2 அக்கௌண்ட்ஸ் இன்வால்வ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டெபிட்டு ஒரு 2-3 கிரெடிட் இருக்கலாம், இல்லைன்னா 2-3 கிரெடிட்டு ஒரு டெபிட் இருக்கலாம். இந்த மாதிரி மோர் தென் ஒரு அக்கௌண்ட் அஃபெக்ட் ஆகிறது தான் காம்பவுண்ட் ஜேர்னல் என்ட்ரி. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதுலேயே அதே மாதிரி டேட்டு, பர்டிகுலர்ஸ், டெபிட் அண்ட் கிரெடிட் இருக்க போது, இதில் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு என்ட்ரி டெபிட் சைட்லேயும் ஒரு என்ட்ரி கிரெடிட் சைட்லேயும் இருக்கும்.
இதுவும் வந்து அமௌண்ட் வந்து ஈக்குவலாக வந்து டேலி ஆகும். இந்த மாதிரி இருக்கிற அக்கௌண்ட்டுக்கு பேர் தான் காம்பவுண்ட் ஜர்னல் என்ட்ரி. ஜர்னலைசிங்கிறது இட் இஸ் அ ப்ராசஸ் இன் விச் வி ரெக்கார்ட் அ பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் இன்டு அ ஜர்னல். இதுதான் நாம் வந்து ஜர்னலைசிங்னு சொல்லுவோம். நான் ஏற்கனவே சொன்ன ஜர்னல் சொல்லும்போது நிறைய என்ட்ரிஸ் போடுவோம். அதுலேருந்து பர்டிகுலராக ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஒரு என்ட்ரி எடுத்துன்னு போவோம்னு சொன்னேன். அதுதான் வந்து அக்கௌண்ட். இது வந்து கேஷ் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், இல்லை சேல்ஸ் அக்கௌண்ட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட்டுக்கு எடுத்துன்னு போவோம். இதுதான் வந்து அக்கௌண்ட்டு. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, டெபிட் சைடு ஒன்று இருக்கும், கிரெடிட் சைடு ஒன்று இருக்கும். இதில் வந்து டேட்டு, பர்டிகுலர்ஸ் அமௌண்ட்டு, அதில் என்னென்ன அமௌண்ட் என்ன பர்டிகுலருங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுவோம். இதே மாதிரி கிரெடிட் சைட்லேயும் டேட்டு, பர்டிகுலர் அமௌண்ட் இருக்கும். அதுலேயும் வந்து என்ன டிரான்சாக்ஷனுங்கிறத மென்ஷன் பண்ணுவோம். நம்ம ஜேர்னலில் வந்து மொத்தமாக எல்லாத்தையும் வந்து கச்சான்னு எழுதியிருப்போம். இந்த ஹெட் அந்த ஹெட்டுன்னு இல்லை. கேஷ் ஒரு 4 வாட்டி டிரான்சாக்ஷன் பண்ணால் கூட அந்த கேஷை 4 வாட்டி திருப்பி ரிப்பீட் பண்ணியிருப்போம். அந்த கேஷை மட்டும் எடுத்து ஒரு கேஷ் புக்கில் போடுறோம் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இது வந்து கேஷ் புக்கோடைய எக்ஸாம்பிள். நம்ம ஜேர்னல் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் அதுலேருந்து அக்கௌண்ட்ஸ் எப்படி வந்து பிரிக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ அக்கௌண்ட்ஸை பிரிக்கும் போது அதில் என்னென்ன கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற ரூலை வந்து பார்க்க போகிறோம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு டைப் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஒன்று இருக்குது, அப்புறம் மாடர்ன் மெத்தட் ஒன்று இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடை பார்க்கலாம். ட்ரெடிஷ்னல் மெத்தடில் வந்து முக்கியமாக 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து பர்சனல் அக்கௌண்ட், இன்னொன்று வந்து இம்பர்சனல் அக்கௌண்ட். இம்பர்சனல் அக்கௌண்ட் வந்து ரியல் அக்கௌண்ட் அண்ட் நாமினல் அக்கௌண்ட்டாக வந்து பிரிப்போம். நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் வந்து பர்சனல் அக்கௌண்ட் அண்ட் இம்பர்சனல் அக்கௌண்ட்டுன்னு பிரிப்போம்னு சொல்லி பார்த்தோம். இதில் பர்சனல் அக்கௌண்ட்டை பற்றி இப்போ பார்க்கலாம். பர்சனல் அக்கௌண்ட்டில் வந்து 3 டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நேச்சுரல் பர்சன். இதில் வந்து ஒவ்வொரு நேச்சுரலாக எக்ஸிஸ்ட் ஆகிற பர்சன் எல்லாரையும் வந்து நேச்சுரல் பர்சன் சொல்லுவோம். அடுத்த அக்கௌண்ட் வந்து ஆர்டிஃபிஷியல் பர்சன். இதில் வந்து கம்பெனி அக்கௌண்ட் இல்லை சொசைட்டி அக்கௌண்ட் இந்த மாதிரிலாம் வரும். இது வந்து லா மூலியமாக வந்து என்ஹான்ஸ் பண்ண ஒரு என்டிட்டி. இவங்களுக்கும் வந்து ஒரு சாதாரண ஹியூமன் பீயிங் மாதிரி ரைட்ஸ் இருக்கும், டியூட்டிஸ் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் பர்சனுக்கு கீழே வரும். அதுக்கு அடுத்தது தேர்ட் டைப் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். இதில் வந்து ஒரு சர்டன் பர்சன் இல்லை குரூப் ஆஃப் பர்சனை வந்து நம்ம டெனோட் பண்ணுவோம். இது எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு சேலரி அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சேலரி அவுட்ஸ்டாண்டிங் இதில் வந்து ஒரு 20,000 இருக்குது. இந்த 20,000ல் பார்த்தீங்கன்னா இந்த சேலரி வந்து ஒரு 4 பேருக்கு கூட போகலாம். 5,000 வந்து 4 பேருக்கு வந்து சேலரி வந்து வச்சுருக்கலாம். மேபி அவங்க வந்து அன்றைக்கி லீவ் போட்டிருக்கலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு கண்டிஷன்னால அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சேலரி அந்த டேட்டில் கொடுக்க முடியல. அதனால நம்ம சேலரி அவுட்ஸ்டாண்டிங் வைக்கிறோம். சேலரிங்கிறது ஒரு ஹெட்டு தான், ஆனால் அதுக்குள்ளே வந்து வைக்கிற அமௌண்ட் வந்து இத்தனை பேருக்கு போக வேண்டிய அமௌண்ட் வந்து வைக்கிறோம். இதுதான் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் அக்கௌண்ட். ஒரு குரூப் ஆஃப் பர்சன்களுடைய அக்கௌண்ட் வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். பர்சனல் அக்கௌண்ட் வந்து 3 டைப் இருக்குது. ஒன்று நேச்சுரல் பர்சன் அண்ட் இன்னொன்று ஆர்டிஃபிஷியல் செகண்ட் ஒன் அண்ட் தேர்ட் ஒன் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட்டுங்கிறது என்னென்னா ரிலேட்டட் டு பர்சன்ஸ். இதில் வந்து நேச்சுரல் பர்சன் இருக்காங்க, ஆர்டிஃபிஷியல் பர்சன்ஸ் இருக்காங்க. நேச்சுரல் பர்சன்லாம் வந்து ராம் அக்கௌண்ட்டு, ராஜேஷ் அக்கௌண்ட்டுங்கிற மாதிரி வரும். ஆர்டிஃபிஷியல் பர்சன்ஸில் வந்து பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்டு, கம்பெனி இல்லைன்னா கார்ப்பரேட் பாடிஸ்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் பர்சன்ஸுக்கு கீழே வருவாங்க. பர்சனல் அக்கௌண்ட்டில் கொஞ்சம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பேங்க்குங்கிறது வந்து ஆர்டிஃபிஷியல் பர்சன். டாடா அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனிங்கிறது ஒரு கம்பெனி அக்கௌண்ட். சந்தோஷங்கிறது ஒரு இண்டிவிஜுவல். கேபிட்டல் வந்து ஓனரோட அக்கௌண்ட்டு. பேங்க் லோன் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சன். ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் பர்சன். பர்சனல் அக்கௌண்ட்டில் வந்து நேச்சுரல் பர்சன், ஆர்டிஃபிஷியல் பர்சன் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்டுன்னு 3 டைப் இருக்கு. நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் 2 விதம் பார்த்தோம். ஒன்று வந்து பர்சனல், இன்னொன்று வந்து இம்பர்சனல். இப்போ இம்பர்சனல் பற்றி பார்க்கலாம். இம்பர்சனல் அக்கௌண்ட்டில் வந்து 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று ரியல் அக்கௌண்ட். இதில் வந்து டேஞ்சிபிள் அண்ட் இன்டேஞ்சிபிள் அக்கௌண்ட்ஸ்லாம் வரும். இது வந்து மோஸ்ட்லி வந்து அசட்ஸ் தான் வந்து குறிக்குது. டேஞ்சிபிள்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் அதை வந்து பார்க்க, தொட, உணர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் லேண்டு, பில்டிங், மெஷினரிஸ் இதெல்லாம் வந்து டேஞ்சிபிள் அக்கௌண்ட். இன்டேஞ்சிபிள் அக்கௌண்ட்டுங்கிறதுனா நீங்கள் உங்களால் தொட முடியாது, பார்க்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் குட்வில், பேட்டன்ட் ரைட் இதெல்லாம் உங்களால் பார்க்க முடியாது. ஆனால் இதுலேருந்து வந்து நம்மளுக்கு இன்கம் வந்து ஜென்ரேட் ஆகும். குட்வில் இருக்கிறதுனால நம்மக்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அதனால நம்மளோட இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி இருக்கிற இந்த ரியல் அக்கௌண்ட்டோட பேர் தான் வந்து இன்டான்ஜிபிள் அசட்ஸ். அடுத்த கேட்டகரி வந்து நாமினல் அக்கௌண்ட்.
நாமினல் அக்கவுண்ட்ல வந்து என்னெல்லாம் வரும் அப்படின்னா, நம்மளோட பிஸ்னஸ்ல இருக்க எல்லா லாஸ் அண்ட் எக்ஸ்பென்ஸ், இன்கம் அண்ட் கெயின்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம நாமினல் அக்கவுண்ட்ல எடுத்துன்னு வருவோம். அதர் தென் பர்சன் எல்லாமே வந்து இம்பர்சனல் அக்கவுண்ட்டுன்னு நம்ம பார்த்தோம். ரியல் அக்கவுண்ட்டோட எக்ஸாம்பிள் பாருங்க. பிளான்ட் அண்ட் மிஷினரி, இன்வெஸ்ட்மெண்ட், லேண்ட் அண்ட் பில்டிங், ஸ்டாக் இன் ஹேண்ட், பில்ஸ் ரிசீவபிள், ட்ரேட்மார்க்ஸ் அண்ட் கேஷ். அதே மாதிரி நாமினல் அக்கவுண்ட்டோடைய எக்ஸாம்பிள் வந்து இன்ட்ரெஸ்ட், சேலரிஸ், ரெண்ட், கேரேஜ் பெய்டு, கமிஷன் ரிசீவ்டு, இன்சூரன்ஸ், டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அண்ட் வேஜஸ். இதெல்லாம் வந்து ரியல் அக்கவுண்ட்டுக்கும் நாமினல் அக்கவுண்ட்டுக்கும் எக்ஸாம்பிள்ஸ். இப்போ அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு, இந்த கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங். நம்ம வந்து அக்கவுண்டிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் கிளாசிஃபிகேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம், அப்படி வந்து கிளாஸிஃபை பண்ணுவோம். அப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணும்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு என்ட்ரியும் வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம். ஒரு என்ட்ரி எடுத்திங்கன்னா அதில் ஒரு டெபிட் இருக்க போது, ஒரு கிரெடிட் இருக்க போது. ஒரு அக்கௌண்ட் எடுத்தோம்னா அந்த அக்கௌண்ட் வந்து எப்போ டெபிட் சைடில் வந்து என்ட்ரு பண்ணணும், எப்போ கிரெடிட் சைடில் என்ட்ரு பண்ணணும் அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த கோல்டன் ரூல்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. இதில் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ரியல் அக்கௌண்ட், பர்சனல் அக்கௌண்ட் அண்ட் நாமினல் அக்கௌண்ட்டுக்கு வந்து எப்படி வந்து டிஸ்டிங்விஷ் பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க. ரியல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா அசட் ஆஃப் தி பிஸ்னஸும் வந்து வந்துடும். இதில் வந்து நம்மளோட பிஸ்னஸ்க்குள்ளே ஒரு அசட் வருது அப்படின்னா, when it comes into the business அதை வந்து டெபிட் பண்ணணும். அதே மாதிரி ஒரு அசட் வந்து நம்ம பிஸ்னஸ் விட்டு வெளியே போகுது அப்படின்னா அதை வந்து கிரெடிட் பண்ணணும். பர்சனல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்சன் கிட்ட இருந்து நம்ம வந்து நம்ம பிஸ்னஸ்க்கு எதையாவது ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்கள வந்து டெபிட் பண்ணணும். அந்த பர்சன் வந்து நம்ம பிஸ்னஸ்க்கு கிட்ட இருந்து எதாவது வாங்குறாரு, நம்ம பிஸ்னஸ் அவருக்கு எதாவது கொடுக்குது அப்படின்னா அதை வந்து கிரெடிட் பண்ணணும். நாமினல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா எக்ஸ்பென்ஸ் அண்ட் லாஸையும் வந்து டெபிட் பண்ணணும். எல்லா இன்கம் அண்ட் ப்ராஃபிட்டையும் வந்து கிரெடிட் பண்ணணும். இது எல்லா எக்ஸ்பென்ஸ் அண்ட் லாஸ்லையும் வரப்போகுது. பர்சனல் அக்கௌண்ட்டுங்கிறது வந்து பர்சனல் அக்கௌண்ட் ஆர்டிஃபிஷியல் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு வந்து பொருந்தும். இதை வச்சு எப்படி நாம வந்து அக்கௌண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். கேஷ் இன்வெஸ்டட் பை ஓனர் டு ஸ்டார்ட் பிஸ்னஸ். இதில் என்னென்ன அக்கௌண்ட் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஷ் அக்கௌண்ட்டு, பிஸ்னஸில் வந்து போடுற காசை வந்து நம்ம கேபிட்டல்னு சொல்லுவோம். இதில் 2 அக்கௌண்ட் இன்வால்வ் ஆயிருக்கு. இதில் கேஷை வந்து நம்மளுக்கு ஓனர் வந்து பிஸ்னஸ்க்குள்ளே கொடுக்குறார், நம்மளுக்கு கேஷ் வந்து பிஸ்னஸ்க்கு உள்ளே வருது. அப்போ ரியல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ரூலு? டெபிட் வாட் கம்ஸ் இன் அண்ட் கிரெடிட் வாட் கோஸ் அவுட். நம்மளுக்கு கேஷ் வந்து உள்ளே வர்றதுனால நம்ம வந்து கேஷ் அக்கௌண்ட்டை வந்து டெபிட் பண்ணுறோம். கேபிட்டலாக வந்து நம்மளுக்கு வந்து கேஷை வந்து பிஸ்னஸ்க்குள்ளே கொடுக்குறாங்க. அப்போ வந்து ஓனர் வந்து பர்சனல் அக்கௌண்ட்லேருந்து நம்மளுக்கு ஒன்று உள்ளே கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து கிவர். பர்சனல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் டெபிட் த ரிசீவர் அண்ட் கிரெடிட் த கிவர். நம்மளுக்கு வந்து காசை வந்து ஓனர் கொடுக்கறதுனால அந்த அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆகுது 50 lakhsக்கு. அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டு ஃப்ரம் ராம் அண்ட் கேஷ் பெய்ட் ₹20,000. இதில் என்னென்ன அக்கௌண்ட் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டு அண்ட் கேஷ் அக்கௌண்ட். ஃபர்னிச்சருங்கிறது ஒரு ரியல் அக்கௌண்ட்டு, கேஷுங்கிறதும் ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட்டோடைய கோல்டன் ரூல்ஸ் என்னது? டெபிட் வாட் கம்ஸ் இன் அண்ட் கிரெடிட் வாட் கோஸ் அவுட். நம்மளோட பிஸ்னஸ்க்குள்ளே வந்து ஃபர்னிச்சர் வந்து உள்ளே வர்றதுனால ஃபர்னிச்சர் வந்து நம்ம டெபிட் பண்ணுறோம் 20,000. கேஷ் வந்து நம்ம கிட்ட இருந்து பிஸ்னஸ்ல இருந்து கேஷ் வந்து வெளியே போகுது. காசை கொடுத்து தான் நம்ம ஃபர்னிச்சர் வாங்கணும். ஸோ கேஷ் வெளியே போகிறதுனால கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அடுத்தது மெஷினரி பர்ச்சேஸ்டு ஃப்ரம் மோகன் அண்ட் கிரெடிட் ஆஃப் ₹5,000. இதில் என்னென்ன அக்கௌண்ட் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னா, மெஷினரி அக்கௌண்ட்டு அண்டு மோகன் அக்கௌண்ட். மோகன் கிட்ட இருந்து நம்ம கடன் வாங்கியிருக்கோம் மெஷின் வாங்குறதுக்கு. மெஷினரிங்கிறது வந்து ரியல் அக்கௌண்ட்டு, மோகன்கிறது பர்சனல் அக்கௌண்ட்டு. ரியல் அக்கௌண்ட்டோட ரூல் வந்து டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு டெபிட் தி ரிசீவர், கிரெடிட் தி கிவர். இப்போ நம்மளுடைய பிஸ்னஸ்க்குள்ளே வந்து மெஷினரி உள்ளே வருது, புதுசாக வாங்குகிறோம். இப்போ உள்ளே வருதுன்னா ரியல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் டெபிட் வாட் கம்ஸ் இன், அதனால் மிஷினரி அக்கௌண்ட்டை 5,000க்கு டெபிட் பண்ணுறோம். பர்சனல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க நம்மளுக்கு கொடுக்குறாங்க, கடனாக வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிரெடிட் தி கிவர். அப்போது மோகன் அக்கௌண்ட் வந்து 5,000 கிரெடிட் பண்ணுறோம். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். பெய்டு இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 4,000 அண்ட் கமிஷன் 6,000 பை செக். இதில் என்னென்ன அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட்டு, கமிஷன். பெய்டுங்கிற போது நம்ம கிட்ட இருந்து அது வெளியே போகுது, அப்போ இது வந்து எக்ஸ்பென்ஸில் வரும். அப்போ நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட்டோட ரூல் என்ன? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ்
அண்ட் லாஸ், கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின். அடுத்து வந்து செக்னா அப்போ பேங்க் அக்கௌண்ட் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. பேங்க்ல வந்து நம்ம என்ன வச்சிருப்போம், கேஷாக தான் வச்சிருப்போம். நம்ம அக்கௌண்ட்டோட கேஷ் இருக்கும். அப்போ கேஷுங்கிறது என்ன, ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட்டோட ரூல் என்ன, டெபிட் வாட் கம்ஸ் இன் அண்ட் கிரெடிட் வாட் கோஸ் அவுட். நம்ம பிஸ்னஸ்க்குள்ள என்ன வருது, இன்ட்ரெஸ்ட் பெய்டுங்கிறதுனால அது வந்து எக்ஸ்பென்ஸு. நாமினல் அக்கௌண்ட்டில் வந்து எக்ஸ்பென்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெபிட் பண்ணுவோம். அதனால தான் இன்ட்ரெஸ்ட்டையும் கமிஷன் அமௌண்ட்டையும் 4000 6000ங்கிறத டெபிட் பண்ணியிருக்கோம். கேஷுங்கிறது வந்து ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட்டில் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து காசு வந்து கம்மியாக இருக்குது. அப்போ நம்மக்கிட்ட இருந்து காசு வெளியே போகுது. ஸோ வந்து கிரெடிட் வந்து பேங்க் அக்கௌண்ட். அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ்ட் குட்ஸ் ஃப்ரம் மோகன் ஃபார் ₹20,000. கேஷ் டிஸ்கவுண்ட் இஸ் 5%. இதில் என்னென்ன அக்கௌண்ட் இன்வால்வ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு, கேஷ் அக்கௌண்ட், டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட். பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுங்கிறது ரியல் அக்கௌண்ட், கேஷும் வந்து ரியல் அக்கௌண்ட்டு, டிஸ்கவுண்ட்டுங்கிறது வந்து நாமினல் அக்கௌண்ட். குட்ஸ் வந்து நம்மளுக்கு உள்ளே வருது, அப்போது அசட் உள்ளே வருது அப்படின்னா டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். கேஷ் வந்து அதுவும் வந்து ரியல் அக்கௌண்ட், அப்போ வந்து டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். நாமினல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின். இதில் வந்து நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் டைரெக்டாக வந்து அமௌண்ட் கொடுக்கல, ஆனால் இன்ஸ்டெட் 5% கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம டிஸ்கவுண்ட் அமௌண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா 20,000 into 5 divided by 100. அப்போ டிஸ்கவுண்ட் வந்து 1000 rupees. 20,000ல் வந்து 1000 ரூபா டிஸ்கவுண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ 19,000 தான் வந்து மீதி இருக்கும். பர்ச்சேஸ் வந்து ரியல் அக்கௌண்ட்டு. இதில் வந்து குட்ஸ் வந்து உள்ளே வர்றதுனால நம்மளுக்கு உள்ளே என்ன வருதோ அதை வந்து டெபிட் பண்ணணும். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வந்து டெபிட் பண்ணுறோம். கேஷை பொறுத்த வரைக்கும் அது அசட்டு. அதை கொடுத்து தான் நம்ம வெளியே கொடுத்து தான் வந்து நம்ம குட்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ கிரெடிட்டு கேஷ் அக்கௌண்ட். கேஷ் அக்கௌண்ட்டை கேஷை எவ்வளோ தூரம் நம்ம பே பண்ணியிருக்கோம்னா 19,000. மீதி வந்து டிஸ்கவுண்ட் அதில் வந்து 1000 rupees வந்துருக்கு. ஸோ கேஷ் வந்து 19,000 இங்கே வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட். டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் வந்து நாமினல் அக்கௌண்ட். டிஸ்கவுண்ட் வந்து ரிசீவ்ட். அப்போ வந்து இது வந்து நம்மளுக்கு இன்கமாக இருந்தால் என்ன பண்ணணும், கிரெடிட் பண்ணணும். கிரெடிட் ஆல் தி இன்கம் அண்ட் கெயின்ஸ். அப்போ 1000 rupees நமக்கு இன்கம், அதையும் கிரெடிட் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக டேலி ஆகும். இந்த பக்கமும் 20,000, இந்த பக்கமும் 20,000. இந்த மாதிரி மோர் தென் ஒன் கிரெடிட் இல்லை மோர் தென் ஒன் டெபிட்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு பேர் வந்து காம்பவுண்ட் ஜேர்னல் என்ட்ரி அப்படிங்கிறத பார்த்தோம். இது வந்து காம்பவுண்ட் ஜேர்னல் என்ட்ரிக்கான ஒரு எக்ஸாம்பிள். இதுலேருந்து எப்படிலாம் உங்களுக்கு கொஷின் வரும்னா, டைரெக்டாக வந்து ஜேர்னல் என்ட்ரினா என்ன, ஜேர்னலைசிங்னா என்ன, அப்படி இல்லைன்னா ப்ரைம் என்ட்ரினா என்ன, ஒரிஜினல் என்ட்ரினா என்ன அப்படிங்கிறத கேட்கலாம். இது வந்து 0.5 மார்க்குக்கு வந்து கேட்பாங்க. அடுத்தது ரியல் அக்கௌண்ட்டு, பர்சனல் அக்கௌண்ட்டு, நாமினல் அக்கௌண்ட்டில் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இது எந்த கேட்டகரி கீழே வருது அப்படின்னு கேட்கலாம். இது வந்து 1 மார்க் கொஷினில் வரும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் ஒன்று கொடுத்துட்டு அதுலேருந்து நீங்கள் வந்து ஜேர்னல் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கேட்டாலும் 1 மார்க் கொஷினில் வந்து வரும். ஸோ எல்லாத்தையும் வந்து நல்லா பார்த்துட்டு போங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து அங்கே மீட் பண்ணுறோம். இந்த வீடியோவில் இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் திரும்பி பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.